ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய அன்பின் கரம் அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை கொண்டு நம்மை நடத்துகிறதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட ஏசாயா எழுதின புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது போல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். என் அன்பின் தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் நம்முடைய சத்துருக்கள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அத்தனையும் முறியடித்து உன்னையும் என்னையும் வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனையோ விதங்களிலே இன்றைக்கு நம்மை தோற்கடிப்பதற்காக, நம்மை சோர்வுக்குள்ளாக மாற்றுவதற்காக சத்துருவானவன், அதாவது நமக்கு விரோதமாய் காணப்படுகிற பிள்ளைகள் கிரியை செய்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி நம்மை வழிநடத்தும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை அழிக்க, அவர்களை தோற்கடிக்க வந்தபோது சாமுவேலும் இஸ்ரவேலர்களும் ஜெபித்தார்கள். கர்த்தருடைய கரம் பலத்து நின்று இஸ்ரவேலர்களை ரட்சித்தது. அதே தேவன் வருகிற மாதத்தில் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். God bless you.